அண்ணா சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வரான சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 10ஆம் பாகம். லெதர் டெக்னாலஜி, அதாவது தோல் தொழில்நுட்பம். இந்த நிகழ்ச்சியில் நாம் தோல் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தோல் தொழில்நுட்பம் என்பது பழமையான நடைமுறையாகும். இது விலங்குகளின் தோல்களை நீடித்த மற்றும் பல்துறை பொருளாக மாற்றுவதை உள்ளடக்கியது. வரலாறு முழுவதும் மனித நாகரிகத்தில் தோல் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. தங்குமிடம், ஆடை மற்றும் கருவிகளை இது வழங்குகிறது. இன்று தோல் ஃபேஷன், ஆட்டோமோட்டிவ் மற்றும் அப்போல்ஸ்ட்ரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக தொடர்கிறது. இருப்பினும் நவீன தொழில்நுட்பத்தின் வருகை தோல் தொழிலில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது புதுமையான செயல்முறைகள், நிலையான நடைமுறைகள் மற்றும் மேம்பட்ட தயாரிப்பு மேம்பாட்டிற்கு வழிவகுத்தது. தோல் தொழில்நுட்பத்தின் பல்வேறு அம்சங்கள் அதன் வரலாற்று முக்கியத்துவம், உற்பத்தி செயல்முறைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நிலையான நடைமுறைகளை பின்பற்றுவதில் அதன் பங்கு ஆகியவற்றை பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தோலின் வரலாற்று முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம் வாருங்கள். தோல் அதன் விதிவிலக்கான பண்புகள் காரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களால் பயன்படுத்தப்படுகிறது. பண்டைய நாகரிகங்கள் தோலின் நீடித்த தன்மை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அங்கீகரித்தன. இது ஆடைகள், காலணிகள் மற்றும் பாகங்கள் ஆகியவற்றின் அதன் பரவலான பயன்பாட்டிற்கு வழிவகுத்தது. தோல் பதனிடுதல் கண்டுபிடிப்பு, அதாவது மூல விலங்குகளின் தோல்களை நீடித்த பொருளாக மாற்றும் ஒரு செயல்முறை. இது தோல் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறித்தது. காய்கறி தோல் பதனிடுதலின் ஆரம்பகால நுட்பங்கள் முதல் கனிம மற்றும் செயற்கை தோல் பதனிடுதல் முறைகளில் முன்னேற்றங்கள் வரை தோல் தொழில்நுட்பத்தின் பரிணாமம் வரலாறு முழுவதும் சமூகத்தின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதில் கருவியாக உள்ளது. தோல் உற்பத்தி செயல்முறைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். தோல் உற்பத்தியானது தொடர்ச்சியான சிக்கலான செயல்முறைகளை உள்ளடக்கியது. இது மூலத்தோல்களை சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுகிறது. முதன்மை நிலைகளில் பாதுகாத்தல், ஊற வைத்தல், சதை நீக்குதல், முடி நீக்குதல், தோல் பதனிடுதல் மற்றும் முடித்தல் ஆகியவை அடங்கும். பாதுகாப்பு நுட்பங்கள், அதாவது மூலத்தோல்கள் சிதைவை தடுக்கின்றன. அதே நேரத்தில் ஊற வைப்பது அவற்றை மேலும் செயலாக்கத்திற்கு தயார்படுத்துகிறது. ஃப்ளஷிங் மற்றும் டீஹேரிங் ஆகியவை முறையே தோலில் இருந்து சதை மற்றும் முடியை அகற்றி சுத்தமான மேல்பரப்பை உறுதி செய்கிறது. தோல் பதனிடுதல் மிகவும் முக்கியமான படி. தாவர சாறுகள், தாதுக்கள் அல்லது செயற்கை ரசாயனங்கள் போன்றவற்றின் மூலம் தோல்களை ஒரு நிலையான மற்றும் நெகிழ்வான பொருட்களாக மாற்ற முடியும். இறுதியாக வண்ண பயன்பாடு, மெருகூட்டல் மற்றும் எம்போசிங் ஆகிய முடிக்கும் முறைகள்
தோலின் அழகியல் மற்றும் செயல்பாட்டு பண்புகளை மேம்படுத்துகின்றன. தோல் தொழில்நுட்பத்தில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தோல் தொழிலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் தோலின் செயல்திறன், தரம் மற்றும் நிலைத்தன்மை மேம்பட்டுள்ளது. கணினி உதவி வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி, அதாவது CAD/CAM, தோல் மாதிரிகளை தயாரித்தல் மற்றும் வெட்டுதல் முறைகளில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது கழிவுகளை குறைத்து துல்லியத்தை அதிகரிக்கிறது. ஆட்டோமேஷன் மற்றும் ரோபாட்டிக்ஸ் உற்பத்தி வரிகள் நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இது உழைப்பு மிகுந்த பணிகளை குறைத்து ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்துகின்றன. மேலும் நானோ தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு புதிய தோல் பூச்சுகள், தோல் பதனிடுதல் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது நீர் எதிர்ப்பு, சுய சுத்தப்படுத்தும் பண்புகள் மற்றும் மேம்பட்ட ஆயுள் போன்ற கூடுதல் செயல்பாடுகளை வழங்குகிறது. தோல் தொழில்நுட்பத்தின் நிலையான நடைமுறைகளை பற்றி நாம் அறிவோம். தோல் தொழில் அதன் சுற்றுச்சூழல் தாக்கம், குறிப்பாக ரசாயன பயன்பாடு மற்றும் கழிவுகளை அகற்றுவது தொடர்பான சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் தோல் தொழில்நுட்பத்தில் நிலையான நடைமுறைகளை பின்பற்றுவதில் அதிக முக்கியத்துவம் உள்ளது. பாரம்பரிய குரோம் தோல் பதனிடுதலுக்கு மாறுதலாக காய்கறி சார்ந்த சாறுகள் மற்றும் மக்கும் ரசாயனங்கள் போன்ற சூழல் நட்பு தோல் பதனிடுதல் முறைகளை பயன்படுத்துவது இதில் அடங்கும். கூடுதலாக இத்துறையின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க நீர் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மறுசுழற்சி, மேல் சுழற்சி செய்தல் மற்றும் பிற தொழில்களுக்கு துணை பொருட்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றுடன் கழிவு மேலாண்மையை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தோல் தொழில்நுட்பத்தில் உள்ள புதுமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். புதுமையான, நிலையான மற்றும் நெறிமுறை நடைமுறைகளுக்கான தேவை ஆகியவற்றால் இயக்கப்படும் தோல் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட அல்லது உயிர் பொறியியல், அதாவது பயோ இன்ஜினியர்ட் தோல் போன்ற மாற்று பொருட்களின் வளர்ச்சி பாரம்பரிய தோல் உற்பத்தியுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் விலங்கு நல பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்வை வழங்குகிறது. ஆராய்ச்சியாளர்கள் ஸ்மார்ட் பொருட்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களான சென்சார்கள் மற்றும் சுய குணப்படுத்தும், அதாவது செல்ஃப் ஹீலிங் பண்புகள் போன்றவற்றை தோல் தயாரிப்புகளில் இணைத்து அவற்றின் செயல்பாட்டை மேலும் விரிவுபடுத்துவதையும் ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் 3D பிரிண்டிங்கின் வருகையானது தனிப்பயனாக்கம் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது தனிப்பயனாக்கப்பட்ட, அதாவது கஸ்டமைசேஷன் மற்றும் திறமையான தோல் பொருட்களின் உற்பத்தியை அனுமதிக்கிறது. நேர்களே, நாம இப்போ தோல் சம்பந்தமான ஒரு சிறிய நாடகத்தை கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். சந்தியாவும் தேமாவும் தோல் ராஜ்யத்தில் நுழைகிறார்கள். இது அனைத்து தோள்களையும் உயிர்ப்பிக்கும் ஒரு மந்திர நிலம். ஆஹா தேமா, இந்த தோல் உயிரினங்கள் அனைத்தையும் பார். இந்த தோல் உலகம் ஆச்சரியங்கள் இருந்ததாக இருக்கிறது அல்லவா? என்னால் நம்ப முடியவில்லை. நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். வா சந்தியா. சந்தியா மற்றும் தேமா தோல் ராஜாவை சந்திக்கின்றனர். வணக்கம் அரசே. செயற்கை தோல் மற்றும் இயற்கை தோல் பற்றி சொல்ல முடியுமா? நாங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள் என் இளம் சகாக்களே, நான் நிச்சயமாக உங்களுக்கு அறிவூட்ட முடியும். அதற்கு முதலில் நீங்கள் செயற்கைத்தோல் மற்றும் இயற்கை தோல் ஆகியோர்களை சந்திக்க வேண்டும். இதோ இருக்கிறார்களே. உரையாடலில் இவர்களுடன் செயற்கை தோல் மற்றும் இயற்கை தோல் சேர்ந்து கொள்கின்றனர். ஹே குழந்தைகளே, நான் செயற்கை தோல். நான் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்படுகிறேன். நான் நீடித்த, சுத்தம் செய்ய எளிதான மற்றும் பல்வேறு வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளுடன் வருகிறேன். வணக்கம் அன்பர்களே, நான் இயற்கை தோல். நான் விலங்குகளின் தோலில் இருந்து வந்து தோல் பதினிடும் செயல்முறைக்கு உட்படுகிறேன். நான் மென்மையாகவும் சுவாசிக்க கூடியவனாகவும் இருக்கிறேன். அப்படின்னா உங்கள் இருவருக்குமே தனி குணம் இருக்கிறது. ஆனால் யார் சிறந்தவர்? நாங்கள்தான் தோல் தொழிலின் எதிர்காலம். செயற்கை தோல் மிருகங்களுக்கு தீங்கு விளைவிக்காத, கொடுமை இல்லாத மற்றும் நிலையான மாற்றாகும். பாலியூரித்தீன் அல்லது PVC போன்ற பல்வேறு பொருட்களில் இருந்து நாங்கள் தயாரிக்கப்படுகிறோம். இது நுகர்வோருக்கு
பரந்த அளவிலான தேர்வுகளை வழங்குகிறது. நாங்கள் நீடித்த, சுத்தம் செய்ய எளிதான மற்றும் இயற்கையான தோலை விட மலிவு, மேலும் வடிவமைப்பில் அதிக படைப்பாற்றலை அனுமதிக்கிறோம். ஏனெனில் நாங்கள் வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளில் தயாரிக்கப்படலாம். தோல் தொழிலை பொறுத்தவரை நிலைத்தன்மை மற்றும் நெறிமுறை நடைமுறைகளை மதிக்கும் உலகில் நாங்கள் தான் தேர்வு. சந்தியா அண்ட் தேமா, நல்ல காரணத்திற்காக நாங்கள் காலத்தின் சோதனையில் நின்றோம். செயற்கை பொருள்களால் பிரதிபலிக்க முடியாத தனித்துவமான மற்றும் ஆடம்பரமான உணர்வை நாங்கள் பெற்றுள்ளோம். இறைச்சி தொழிலின் துணை பொருளான விலங்குகளின் தோலில் இருந்து நாம் வருகிறோம். கழிவுகளை குறைத்து அதை ஒரு நிலையான தேர்வாக மாற்றுகிறோம். நாம் மக்கும் தன்மை உடையவர்களாகவும் காலப்போக்கில் வயதாகிவிட்டாலும் நாங்கள் அழகாக மிளிர்வோம். நாங்கள் சுவாசிக்கக்கூடியவர்கள். ஆறுதல் மற்றும் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த இது அனுமதிக்கிறது. எங்களிடம் நீண்ட ஆயுட்காலம் உள்ளது மற்றும் பழுது பார்க்கப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் அனுப்பப்படலாம். தரம், ஆயுள் மற்றும் காலமற்ற முறையீடு என்று வரும்போது நாங்கள் நிகரற்றவர்கள். அருமை! இயற்கை தோல் ஒரு தனித்துவமான கவர்ச்சியை கொண்டுள்ளது என்பது உண்மைதான். என்றாலும் விலங்கு விவசாயத்தின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இயற்கை தோல் உற்பத்தி காடழிப்பு, நீர் மாசுபாடு மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்திற்கு பங்களிக்கிறது. மறுபுறம் நாங்கள் விலங்குகளின் தோலுக்கான தேவையை குறைத்து நிலையான மாற்றை வழங்குகிறோம். நாம் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படலாம், கழிவுகளை குறைக்கலாம் மற்றும் கார்பன் தடத்தை குறைக்கலாம். நாங்கள் அதிக வடிவமைப்பு விருப்பங்களையும் வழங்குகிறோம் மற்றும் அதன் மலிவு விலையின் காரணமாக பரந்த அளவிலான நுகர்வோரால் அணுகக்கூடியதாக இருக்கிறோம். இயற்கை தோல், உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா? செயற்கை தோல் விலங்கு நலன் அடிப்படையில் மிகவும் நிலையானதாக கருதப்பட்டாலும் அது சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. செயற்கை பொருள்களின் உற்பத்தி ரசாயனங்கள் மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்களை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இது மாசுபாடு மற்றும் கழிவுகளுக்கு பங்களிக்கிறது. கூடுதலாக செயற்கை தோல் இயற்கையான தோல் போன்று சுவாசிக்க கூடியதாக இல்லை. இது அசௌகரியம் மற்றும் உடல்நலம் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. நாம் சரியான கவனிப்பு மற்றும் பராமரிப்புடன் பல தசாப்தங்களாக நீடிக்கும் நுகர்வோர் சுழற்சிக்கு பங்களிக்கும் பொருளாக இருப்பதால் அடிக்கடி மாற்றுவதற்கான தேவை குறையும். நீண்ட ஆயுளும் காலமற்ற முறையீடும் எங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய முதலீடாக மாற்றுகிறது. இரு தரப்பினரும் அருமையாக விளக்கினீர்கள். செயற்கை தோல் தரம் அல்லது பாணியில் சமரசம் செய்யாமல் ஒரு நிலையான மற்றும் நெறிமுறை தேர்வை வழங்குகிறது. பல்துறை, மலிவு மற்றும் பரந்த அளவிலான விருப்பங்களில் நாங்கள் கிடைக்கிறோம். செயற்கை தோலை தழுவுவதன் மூலம் நமது சூழியல் தடயத்தை குறைக்கலாம். அதாவது வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். புதுமைகளை தழுவி நமது மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் அனைவரும் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யும் தோல் மாற்றீட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. இயற்கை தோல் பல நூற்றாண்டுகளாக பரவியிருக்கும் ஒரு பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இது ஒப்பிட முடியாத ஆயுள், நீடித்த அழகு மற்றும் இயற்கையுடன் ஒரு தொடர்பை வழங்குகிறது. நாங்கள் ஒரு இயற்கையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க பொருளாக இருக்கிறோம். எங்களை பொறுப்புடன் கையாளும் போது சுற்றுச்சூழலுக்கு இணக்கமாக இருக்க முடியும். இயற்கையான தோலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையான மற்றும் பாரம்பரிய கைவினைப் பொருள் ஆதரிக்கப்படுகிறது. அளவை விட தரத்தை மதிப்போம் மற்றும் இயற்கையான தோல் மட்டுமே வழங்கக்கூடிய நீடித்த நேர்த்தியை போற்றுவோம். இது சிறப்பாக இருப்பது பற்றியது அல்ல என் இளம் நண்பர்களே. ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த பலம் மற்றும் பயன்பாடுகள் உள்ளன. செயற்கை தோல் பல்துறை மற்றும் மலிவு விலைக்கு சிறந்தது. அதே நேரத்தில் இயற்கை தோல் அதன் ஆடம்பரமான உணர்வு மற்றும் வயதானாலும் அழகாக இருக்கும் அதன் திறனுக்காக மதிப்பிடப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே, செயற்கை மற்றும் இயற்கை தோல்களுக்கு இடையிலான தேர்வு உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களை பொறுத்தது. நிலைத்தன்மை, தரம் மற்றும் ஆறுதல் போன்ற காரணிகளை கருத்தில் கொள்வது முக்கியம். நன்றி லெதர் கிங், செயற்கை தோல் மற்றும் இயற்கை தோல். இன்று நாம் தோல் பற்றி நிறைய கற்றுக்கொண்டோம். ஆமாம், தோலை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் தேவைக்கேற்ப செயற்கை மற்றும் இயற்கை தோல் இரண்டின் தனித்துவத்தை உணர்ந்து தேர்வு செய்யலாம். சரியாக சொன்னார் நண்பர்களே. உங்கள் இருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நேர்களே,
இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். இன்னைக்கு நாம ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஆவார். இவர் இயற்பியல், உயிரியல் மற்றும் தாவரவியல் உட்பட பல்வேறு அறிவியல் துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் துறையில் முன்னோடியாக இருந்த அவர் ரேடியோ அறிவியலின் தந்தைகளில் ஒருவராக கருதப்படுகிறார். போஸ் அவர்களின் புதுமையான சோதனைகள் மற்றும் ஆராய்ச்சி தொலைத்தொடர்பு மற்றும் உயிர் இயற்பியலில் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க முயன்ற எழுத்தாளர் மற்றும் தொலைநோக்கு பார்வையாளராகவும் இருந்தார். ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை. ஜெகதீஷ் சந்திர போஸ் நவம்பர் 30, 1858 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள மைமென்சிங்கில் பிறந்தார். மாய்மென்சிங் தற்போது வங்காளதேசத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. இவர் ஒரு புகழ்பெற்ற பெங்காலி குடும்பத்திலிருந்து வந்தவர் மற்றும் சிறுவயதிலிருந்தே கல்வியை தொடர ஊக்குவிக்கப்பட்டார். போஸ் அவர்கள் இந்தியாவில் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார். பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ் கல்லூரியில் இயற்கை அறிவியலை படிக்க இங்கிலாந்து சென்றார். அவர் 1844 ஆண்டில் ஹானர்ஸ் பட்டம் பெற்றார். ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களின் அறிவியல் பங்களிப்புகள். வயர்லெஸ் டெலிகிராஃபி. குக்லில்மோ மார்க்கோனியின் பணிக்கு முந்தைய வயர்லெஸ் தகவல் தொடர்புகளில் போஸ் அவர்கள் முன்னோடி ஆராய்ச்சியை நடத்தினார். 1895 ஆண்டில் குறை கடத்தி சந்திப்புகள், அதாவது செமிகண்டக்டர் ஜங்ஷன்ஸ், அவற்றை பயன்படுத்தி தொலை தூரத்திற்கு மின்காந்த அலைகளை கடத்துவதை அவர் நிரூபித்தார். வயர்லெஸ் டெலிகிராஃபியின் வளர்ச்சியில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல். நுண்ணலை, அதாவது மைக்ரோவேவ் ஆராய்ச்சி. நுண்ணலைகளின் பண்புகள் மற்றும் தாவரங்கள், உலோகங்கள் மற்றும் பிற பொருட்களுடன் அவற்றின் தொடர்பு குறித்து போஸ் விரிவான ஆய்வுகளை நடத்தினார். ரேடியோ அலைகளை கண்டறிய பயன்படும் சாதனமான கோஹரர் உள்ளிட்ட பல்வேறு மைக்ரோவேவ் சாதனங்களை உருவாக்க அவரது ஆராய்ச்சி வழிவகுத்தது. தாவர உடலியலில், அதாவது பிளான்ட் பிசியாலஜியில் அவரது ஆராய்ச்சிகள் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தாவரவியல் மற்றும் உயிரியலில் போஸின் ஆர்வம் அவரை வெளிப்புற தூண்டுதல்களுக்கு தாவரங்களின் எதிர்வினையை ஆராய வழிவகுத்தது. தாவரங்களின் பதில்களை அளவிடுவதற்கு உணர்திறன் வாய்ந்த கருவிகளை அவர் கண்டுபிடித்தார். தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒத்த உடலியல் பதிலை கொண்டுள்ளன என்பதை நிரூபித்தார். தாவரங்கள் வெறும் ஆட்டோமேட்டான்கள் என்ற கருத்தை அவரது பணி சவால் செய்தது மற்றும் அவற்றின் உணர்திறன் மற்றும் நுண்ணறிவு பற்றிய புதிய புரிதலையும் தூண்டியது. தாவரங்களின் வளர்ச்சியை குறிப்பிடத்தக்க துல்லியத்துடன் அளவிடும் திறன் கொண்ட ஒரு கருவியான கிறிஸ்கோகிராப்பை போஸ் கண்டுபிடித்தார். இது தாவர வளர்ச்சியில் ஒளி, வெப்பநிலை மற்றும் ரசாயனங்கள் போன்ற பல்வேறு தூண்டுதல்களின் விளைவுகளை ஆய்வு செய்ய அவருக்கு உதவியது. அவரது ஆராய்ச்சி தாவர வாழ்க்கையின் மர்மங்களை அவிழ்க்க உதவியது மற்றும் தாவர உடலியல் துறையிலும் பங்களித்தது. ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களது ஆளுமையும் அங்கீகாரம் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களின் ஆளுமையும் அங்கீகாரமும். அறிவியலுக்கான ஜெகதீஷ் சந்திர போஸின் பங்களிப்புகள் மற்றும் அவரது தொலைநோக்கு அணுகுமுறை அவருக்கு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது. சில குறிப்பிடத்தக்க சாதனைகள் பின்வருமாறு. 1917 ஆண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அவருக்கு நைட் இளங்கலை பட்டம் வழங்கப்பட்டது. 1920 ஆண்டில் லண்டன் ராயல் சொசைட்டியின் பெல்லோஷிப் என்கிற கௌரவத்தை பெற்ற முதல் இந்தியர் ஆனார். 1924 ஆண்டில் எடின்பர்க் ராயல் சொசைட்டியின் பெல்லோ ஆனார். இந்தியாவில் கொல்கத்தாவில் உள்ள போஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். சந்திரனில் வெகு தொலைவில் உள்ள சந்திர பள்ளம், லீனர் கிரேட்டர், போஸ் அவரது நினைவாக பெயரிடப்பட்டது. அறிவியலுக்கான அவரது பங்களிப்புகள் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அறிவியலை பயன்படுத்துவதற்கான அவரது பரிந்துரைகள் உலகில் உள்ள விஞ்ஞானிகளை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். தோல் பதனிடுதல் செயல்முறையானது பச்சை தோல்களை உபயோகப்படுத்தும் தோலாக மற்றும் ஒரு செயலாகும். இது விரும்பிய தரம் மற்றும்
தோலின் வகையை பொறுத்து சில நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை ஆகலாம். கால்நடைகள், செம்பரியாடுகள், ஆடுகள், பன்றிகள், பாம்புகள், முதலைகள் மற்றும் தீக்கோழிகள் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளின் தோல்களிலிருந்து தோல் தயாரிக்கப்படலாம். பழங்கால எகிப்தியர்கள் மேம்பட்ட தோல் பதனிடும் நுட்பங்களை முதலில் உருவாக்கினர். எண்ணெய்கள், பட்டைகள் மற்றும் உப்புகளை பயன்படுத்தி தோல்களை பாதுகாத்து மென்மையாக்கினர். குரோம் தோல் பதனிடுதல் என்பது இன்று மிகவும் பொதுவான தோல் பதனிடும் முறையை குறிக்கிறது. அங்கு குரோமியம் உப்புகள் தோல்களை நிலைப்படுத்தவும் பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. தோல் உடைகள் மற்றும் அணிகலன்களாக மட்டும் பயன்படுத்துவதில்லை. வாகனம், விமான போக்குவரத்து, தளவாடங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் போன்ற தொழில்களில் அதன் நீடித்துழைப்பு மற்றும் வலிமையின் காரணமாக பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகளின் தோலின் வகை, பயன்படுத்தப்படும் தோல் பதனிடும் செயல்முறை மற்றும் தோல் பதனிடுபவர்களின் நிபுணத்துவம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் தோலின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது. முழு தானிய தோல் மிக உயர்ந்த தரமாக கருதப்படுகிறது. இயற்கை தானிய முறை மற்றும் விலங்குகளின் குறைபாடுகளை தக்க வைத்து அதன் தனித்துவமான குணாதிசயங்களுக்காக மிகவும் விரும்பப்படுகிறது. தோல் இயற்கையான அல்லது செயற்கை சாயங்களை பயன்படுத்தி சாயமிடலாம். இது பரந்த அளவிலான வண்ணங்கள் மற்றும் பூச்சுகளை அனுமதிக்கிறது. ஸ்வேட் லெதர் தோலை பிரிப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. இதன் விளைவாக மென்மையான துடைக்கப்பட்ட மேற்பரப்பு கிடைக்கும். இது பெரும்பாலும் ஃபேஷன் துறையில் அதன் ஆடம்பரமான அமைப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அணிலின் தோல் என்பது கரையக்கூடிய சாயங்களால் சாயமிடப்பட்ட தோல் வகையாகும். இது மேற்பரப்பில் ஊடுருவி இயற்கை தானியத்தை மேம்படுத்துகிறது. இந்த வகை தோல் அதன் மென்மை மற்றும் இயற்கை தோற்றத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. பழங்கால மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தோல் பதனிடும் முறையான காய்கறி பணிக்கப்பட்ட தோல்களை உபயோகப்படுத்தும் தோலாக மாற்ற தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட டானின்களை பயன்படுத்துகிறது. தோல் மக்கும் தன்மை கொண்டது, அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் காலப்போக்கில் இயற்கையாக உடைந்துவிடும். புடைப்பு என்பது தோல் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான நுட்பமாகும். இது தோல் மேற்பரப்பில் வடிவங்கள், அமைப்புகள் மற்றும் லோகோகளை உருவாக்குகிறது. மெழுகு பூச்சிகள், பாதுகாப்பு பூச்சிகள் அல்லது எண்ணெய்கள் போன்ற அதன் நீடித்த தன்மையை அதிகரிக்க தோல் பல்வேறு பூச்சிகளுடன் சிகிச்சை அளிக்கப்படலாம். தோலில் விளிம்புகளை பாலிஷ் செய்ய தோல் எரியும், அதாவது பர்னிஷிங் லெதர் செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மென்மையான மற்றும் பளபளப்பான தன்மையை தோலுக்கு தருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் செயற்கை ரசாயனங்களுக்கு மாற்றாக மரப்பட்டைகள் மற்றும் தாவர சாறுகள் போன்ற இயற்கை மற்றும் கரிம தோல் பதனிடும் முகவர்களை பயன்படுத்துவதை தோல் தொழில்துறை ஆராய்ந்து வருகிறது. தோல் மறுசுழற்சி மற்றும் மேல் சுழற்சி முறைகள் வேகம் பெற்றுள்ளன. தோல் கழிவுகள் மற்றும் குப்பைகளை புதிய தயாரிப்புகளாக மாற்றுவதற்கு புதுமையான முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துடன் பாரம்பரிய விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட தோலுக்கு மாற்றாக உயிரி ஃபேப்ரிகேஷன், அதாவது பயோ ஃபேப்ரிகேஷன் நுட்பங்களை பயன்படுத்தி செயற்கை அல்லது ஆய்வகத்தால் வளர்க்கப்படும் தோலை உருவாக்குவது இப்போது சாத்தியமாகும். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். முடிவாக, தோல் தொழில்நுட்பம் ஒரு வளமான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. மேலும் ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நிலையான நடைமுறைகள் காரணமாக நவீன சகாப்தத்தில் தொடர்ந்து செழித்து வருகிறது. மூல விலங்குகளின் தோலை பல்துறை மற்றும் நீடித்த பொருளாக மாற்றுவது, பல்வேறு தொழில்களுக்கு பங்களித்தது மற்றும் வரலாறு முழுவதும் மனித முன்னேற்றத்திற்கும் தோல் உதவுகிறது. நிலைத்தன்மையில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் தோல் தொழில் அதன் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க மற்றும் நெறிமுறை நடைமுறைகளை உறுதிப்படுத்த புதிய முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்கிறது. புதுமையான அணுகுமுறைகள் மற்றும் தொடர் ஆராய்ச்சி மூலம் தோல் தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாக தோன்றுகிறது. மேலும் பொருட்கள், உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் தயாரிப்பு மேம்பாடு ஆகியவற்றின் முன்னேற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இதில் உள்ளன. சமூகம் நிலைத்தன்மை மற்றும் புதுமைகளுக்கு தொடர்ந்து மதிப்பளித்து வருவதால் சமகால உலகின் சவால்களை எதிர்கொள்ளும் போது தோல் தொழில்நுட்பம் அதன் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டு மாற்றியமைத்து வளரும். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு விருந்து.